எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். குண்டலினி யோகம் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. குண்டலினி யோகம்னு அதை பற்றி பேசியிருப்பாங்களே தவிர அது எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த குண்டலினி சக்தியை ஈஸியாக எழுப்புறதுக்கு சில வழிகள் இருக்குது. நிறைய பேர் அதை கஷ்டப்பட்டு எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. வெற்றி அடைகிறாங்களான்னு தெரியல. நம்மளுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது. இது இலவசமாகவே எல்லாத்துலேயும் கற்றுத்தராங்க. நீங்கள் இந்த நிறைய இடத்துக்கு போனீங்கன்னாக்கா இந்த பயிற்சியை இலவசமாகவே கற்றுத்தராங்க. நல்ல ஒரு குருவாக பார்த்து கற்றுக்குங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் புரியறதுக்காக தான். இது என்ன எப்படி வேலை செய்யுதுன்னு புரியறதுக்காக சொல்கிறேன். ஆனால் ஒரு நல்ல குருவாக பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது சரி. குண்டலினி சக்தி எங்கே இருக்குது? குண்டலினி சக்தி நம்ம முதுகுத்தண்டுக்கு அடியில் ஆசன வாய்க்கிட்ட அந்த இடத்துல அந்த சக்தி இருக்குது. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. அதை எப்படி எழுப்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நாடி சுத்தி பயிற்சி நிறைய பண்ணிக்குங்க. முதல்ல நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்புகள் சுத்தமாகணும். இந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாடி சுத்தினா என்னன்ட்டு. இடது மூக்கில் இழுத்து வலது மூக்கில் விடணும், வலது மூக்கில் இழுத்து இடது மூக்கில் விடணும். இப்படி தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அப்படி செய்யலாம். இதை கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. அப்போது உங்களுக்கு உடம்புல இருக்க இந்த நாடி நரம்புகள் எல்லாம் சுத்தமாகும். அடுத்து தண்டுவடை சுத்தி, இது கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்க கிளாஸுக்கு போனீங்கன்னா இதை பற்றி கற்று தருவாங்க. மனசை மூலாதாரத்திலேருந்து உச்சிக்கு கொண்டு உச்சிலேருந்தே கீழே கொண்டு போகணும். இதே மாதிரி உச்சிக்கும் மூலாதாரத்துக்கும் மாறி மாறி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த தண்டுவடை சுத்தி ஆகும். அடுத்தது இந்த மூக்கு நுனியை பார்க்கணும். வாசி செய்கிறவங்க இங்கே பார்ப்பாங்க. வாசி யோக பயிற்சி பண்ணுறவங்க இங்கே பார்ப்பாங்க. குண்டலினி யோக பயிற்சி பண்ணுறவங்க இங்கே பார்க்கணும். இந்த இடத்துல, அதாவது இந்த விரலை இப்படி கொண்டு வந்தீங்கன்னா பார்வை இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல பார்க்கணும். அடுத்தது இந்த தாடை, கடவாப்பல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த தாடையை லேசாக அப்படி அழுத்திக்கிட்டு இந்த 2 இடத்துலையும் நீங்கள் அழுத்தம் கொடுத்து விடணும். இப்படி பண்ணணும். அடுத்தது உங்களுக்கு யாருன்னா பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள மூலாதாரத்தில், அதாவது முதுகுத்தண்டு கீழே ஒரு 3 தட்டு தட்டி விரலால் அப்படியே முதுகுத்தண்டு கொண்டு பின்னாடி பிடரிக்காலம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொண்டு காது பக்கத்தில் இப்படியே கொண்டு வரணும். நிறைய பேர் இந்த இடத்துல தொடுவாங்க. கொஞ்சம் மேலே இந்த இடத்துல இப்படியே கொண்டு ஒரு 3 தடவை அதை சுற்றி விடணும். 3 தடவை சுற்றி விட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு உணர்வு கிடைக்கும். இது ஒரு 3 வாட்டி செய்யணும். அதே மாதிரி முதுத்தண்டி கீழந்து விரலை கொண்டு சைடில் இப்படி கொண்டு இந்த இடத்துல வச்சு ஒரு 3 வாட்டி சுற்றி விடுங்க. அப்படி சுற்றி விடும்போது உங்களுக்கு அந்த உணர்வு கிடைக்கும். ஆனால் இந்த பயிற்சி எடுத்தவங்களுக்கு விரலில் காந்த ஆற்றல் இருக்கும். நல்ல பயிற்சி எடுத்தவங்களுக்கு விரலில் காந்த ஆற்றல் இருக்கும். அவங்க இதை மாதிரி கொண்டு சுற்றி விட்டாங்கன்னா அந்த இடத்துல சீக்கிரமே உங்களுக்கு உணர்வு கிடைக்கும். ஒரு 10 நாள், ஒரு வாரம் அப்படியே பயிற்சி பண்ண பிறகு
மறுபடியும் இந்த ஆற்றலை கீழே கொண்டு போயிட்டு முதுகுத்தண்டில் வச்சு இறக்கணும். அதுக்கு பேர் சாந்தி யோகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா தொடர்ந்து இங்கேயே மனசை நிறுத்த தலபாரம் உண்டாகும். மனசை இங்கே நிறுத்த சிலருக்கு தலபாரம் உண்டாகும். அந்த தலபாரம் உண்டாயிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் மறுபடியும் இங்கேருந்து ஆற்றலை பின்னாடி கொண்டு போயிட்டு ஆசன வாய்க்கிட்ட நிறுத்தி ஒரு மூலபந்தம் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் சக்தியை இறக்கி வச்சுக்கலாம். அடுத்தது கொஞ்ச நாள் அந்த சக்தியெல்லாம் இறங்கின பிறகு மறுபடியும் பின்னாடி கொண்டு புருவ மத்தியிலேருந்து எடுத்து 3 சுற்றி அப்படியே உச்சிக்கு கொண்டு போயிட்டு அங்கே ஒரு அப்படியே சுருள் வத்தி மாதிரி, இந்த சுருள் கொசுவத்தி சுருள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தலை ஃபுல்லாக அப்படி சுற்றி விடணும். இது ஒரு பயிற்சி. இப்படி பண்ணி விட்டினாக்கா அந்த ஆற்றல் தலைக்குள்ளே சுற்றுறதை நீங்கள் உணரலாம். இது சொன்னாலும் புரியாது. நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இந்த ஆற்றலை உணர முடியும். அதனால் பக்கத்தில் ஏதாவது குருங்கள் இருந்தாங்கன்னா இது இலவசமாக தான் சொல்லித்தராங்க, பணம்லாம் வாங்க மாட்டாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் இந்த பயிற்சியெல்லாம் கற்றுக்கலாம். குண்டலினி பயிற்சி ஈஸியாக கற்றுக்கிற வழி இதுதான். நன்றி. ஆத்ம வணக்கம்.